வாழை என்றொரு வாழ்வாதாரம், வாழை என்றொரு வாழ்வியல். சமீபத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் படம் பார்த்துட்டேன். படம் பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் அந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் பல இயக்குநர்களும் சரி பொதுமக்களும் சரி நிறைய நல்ல முறையில் வச்சுட்டாங்க. ஸோ அந்த திரைப்படத்தை குறித்து நம்ம பெருசாக பேசப்பட முடியாது. ஆனால் அவருடைய பார்வை என்பது முற்றிலுமாக இதுவரை திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் செய்யாத பார்க்காத ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் நம்ம இந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் வர்றது இதுவே முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ கடைசியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் போடுங்க. ஸோ இப்போ நம்ம மாரி செல்வராஜை பற்றி பார்ப்போம். அவர் திருநெல்வேலியில் புளியங்குடிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்ன்றது ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் 2007 ராம் அவர்கள்ட்ட உதவி இயக்குனராக, அதாவது ஆஃபீஸ் பாயா சேர்ந்து அப்புறம் உதவி இயக்குனராக மாறியிருக்காரு. முதல் படம் கட்டுறது தமிழ். 2013 பார்த்தீங்கன்னாக்கா தங்க மீன்கள் படத்துலையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2017 பார்த்தீங்கன்னாக்கா தரமணி படத்துலையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 2017க்கு அப்புறம் 3 படங்கள் தான் இவர் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. அதுக்கடுத்து 2018 தன்னுடைய முதல் படமான பரியேறும் பெருமாளை இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னாக்கா பரியேறும் பெருமாள் 2வது 3வதாக எழுதப்பட்ட கதை அப்படின்னு ராமே சொல்லியிருப்பாரு. முதல் கதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழை தான் முதல் கதை அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. ஆனா முதல் படமாக இதை நீங்க இயக்க வேணாம் அப்படின்ற ஒரு அட்வைஸையும் அவர் கொடுத்துருக்காரு. காரணம் என்னன்னாக்கா முதல் படமாக இதை இயக்குனாக்கா இது அந்த அளவுக்கு பெருசா போகாது. ஏன்னா இது ஒரு ட்ராமாட்டிக்கல் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி படங்கள் இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னா நிறைய மொழிகள்ல நிறைய நாடுகள்ல வெவ்வேறு பாணிகள்ல இருக்கு. ஈரான் மூவியான த சாங் ஆஃப் தி ஸ்பேரோ அப்படின்ற ஒரு படம் இருக்கு. அதுவுமே இந்த சிறுவர்கள் வைத்து மையமாக எடுக்கப்பட்ட படம். ஒரு நல்ல திரைப்படம் அது. அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன பசங்க ஒரு கூட்டணி சேர்ந்து பெரியவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க அம்மா அப்பா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களோட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த வே ஹோம் அப்படின்ற ஒரு மூவி இருக்கும். அதுவும் ஒரு பேரனுக்கும் ஒரு பாட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வு ரீதியான படங்கள் உலக அளவுல நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுல இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல இடத்த பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட விதமா இருக்கட்டும், இதுல எல்லாமே ஒரு உண்மைத்தன்மையா இருக்கு. இந்த யதார்த்தத்தை மீறாத ஒரு விஷயங்கள் எல்லாமே திரைப்படத்துல அப்படியே இருக்கு. ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது டெக்னிக்கலா நம்ம யோசிக்கும் போது, மற்றபடி மேக்கிங் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்ல திரைப்படமா தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம அந்த திரைப்படத்தை பத்தின பெரிய விமர்சனத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா இந்த பார்வைக்காகத்தான் நாம இந்த வீடியோவை போடுறோம். அவருடைய, அதாவது மாரி செல்வராஜ் அவருடைய பார்வை இந்த சமுதாயத்தை பத்தி என்ன மாதிரியான பார்வைகள் வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான். அது எந்த அளவுக்கு சரி தவறு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி தவறுங்கிறத பத்தி பேசல, நம்மளுடைய பார்வையும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகளை தாண்டியும் இன்னமும் சாதி பிரச்சனை அங்க இருக்கத்தான் செய்யுது. அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு 40% குறைஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு 50% இருக்கு. அது குறைகிறதுக்கு இன்னொரு 70 ஆண்டுகளும் ஆகலாம். அதை தாண்டியும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாரி செல்வராஜ் அவர்களுடைய பார்வை ஒரு முற்றிலுமாக வேற ஒரு கோணத்துல இருக்கு. கண்டிப்பா இதை நம்ம பேசி ஆகணும். இது மாதிரி வாழை தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த சிறுவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்கள் படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், இது வாழைத்தோட்டத்துல மட்டும்தான் இருக்கா, இல்ல புளியங்குடியில மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க இந்த பக்கம் தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், இந்த எல்லா மாவட்டங்கள்லயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அது மட்டும் இல்ல, அங்கேயும் கூலி தொழிலாளியாக குழந்தைகள் ஒரு சில விஷயங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க இன்னும். அது கரும்பு தோட்டமா இருக்கலாம், இல்ல சாதாரண விவசாயமா இருக்கலாம், கட்டட தொழிலா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களையும் போயிட்டு தான் இருக்காங்க. இதோட சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல மாதிரி இப்போ நம்ம மதுரையில இருந்து நத்தம் போற வழியில பாத்தீங்கன்னா கீழக்குயில்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இன்னமும் அதை தாண்டி கீழக்குயில்குடியே ஒரு கிராமம். அந்த கிராமத்தையும் தாண்டி கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா இன்னுமே கரண்ட் வசதி கூட இல்லாத கிராமங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி
அங்க உள்ள நண்பர்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க, பழங்குடியினர்கள்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் சரியான போதிய படிப்பு அறிவோ இல்லை அவர்களுக்கு தேவையான விஷயங்களோ இன்னும் போய் சேரலை. இன்னும் சாலை வசதிகள் கூட போய் சேரலை, இன்னும் கரண்ட் வசதிகள் கூட போய் சேரலை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னாக்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இந்த 70 ஆண்டுகள்லயே இது நடக்காத போது இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழிச்சு இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால இது போன்ற படங்கள் வந்து வந்துகிட்டே இருந்தா தான் இப்போ உள்ள வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இந்த விழிப்புணர்வு வந்து கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கண்டிப்பா தெரியும். அதுலயும் சில ஆதிக்க சக்திகள் வந்து உள்ள இருந்துகிட்டு இதெல்லாமே வந்து கொடுக்கறதுக்கு மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியாகவும் நல்ல விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு எதிர்வினையாற்றவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறுறதுக்கு இன்னும் ஒரு 70 ஆண்டுகள் கிடையாது, 200 ஆண்டுகள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாறுற வரைக்கும் கண்டிப்பா இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இந்த திரைப்படத்தை குறித்து மாரி செல்வராஜ் அவர்களுடைய இன்டர்வியூஸ் வந்து நிறைய பேர் நிறைய விதமா செஞ்சிருப்பாங்க. அதுல வந்து 2 முக்கியமான இன்டர்வியூவை வந்து நான் வந்து ஃபுல்லா பார்த்தேன். அதுல ஒண்ணு வந்து ஆவுடையப்பன் அவர்கள் வந்து எடுத்த இன்டர்வியூ, இன்னொன்னு வந்து அவங்க திருநெல்வேலியை சார்ந்த இளைஞர்கள் மத்தியில வந்து அவர் ஒரு நேர்காணல் மாதிரி ஒரு பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு பெண் என்ன கேட்டிருப்பாங்கன்னாக்கா, இப்போ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெண் வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய ஸ்லாங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது. அதுக்கு நம்மளுடைய சமூக வலைதளங்கள்ல நிறைய இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது நீங்க வாழைன்னு பேர் வச்சதுனால கேட்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் அவர்களே வந்து வியந்து உங்களுடைய ஸ்லாங் என்ன மாறலை அப்படின்றப்ப, நான் அங்கதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்க ஊர் பக்கத்துல தான் எங்க ஊரு. அப்புறம் வந்து கீழ்நாட்டுக்காரவெல்லாம் வந்து நல்லா வேலை வைப்பானுவேன், பெரிய பெரிய மம்பட்டியா வச்சிருப்பாங்க அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அது போக வந்து நிறைய அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ராக்ஷன் என்னன்னா பார்த்தோன்னாக்கா, அவருடைய கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியர் வந்து இந்த மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் சாதிய வன்மத்தை வந்து தூண்டுற மாதிரியான படங்கள் எடுக்கிறாருன்னு சொன்னதாகவும், அப்படிப்பட்ட படங்கள் எடுத்ததுனால நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப சீர்கேடா இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு எதிராக வந்து இந்த பெண் வந்து பேசியதாகவும் சொல்லியிருப்பாங்க. இது போன்ற பேராசிரியர்களுக்கே முதல்ல வந்து ஒரு அறிவு தேவைன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது போன்ற பேராசிரியர்களும் இருக்காங்க, பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் இருக்காங்க. அதுக்காக எல்லா பேராசிரியர்களும் எல்லா ஆசிரியர்களையும் சொல்ல வரல. குறிப்பிட்ட ஒரு சில சாரார் வந்து இந்த மாதிரி அவருடைய சாதி ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பொதுவெளியிலையும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலையும் வந்து சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இதை வந்து முக்கியமா பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஏன்னா அது வந்து ஒரு போற போக்குல ஒரு விஷயமா பார்த்துட்டு போயிடக்கூடாது நம்ம. இந்த இன்டர்வியூல அந்த பெண் பேசுனது வந்து இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து பெருசா வைரல் ஆகல. ஆனா வந்து அந்த பெண் வந்து பேசின அந்த ஸ்லாங்கை பத்தி மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அப்படியே திருநெல்வேலி ஸ்லாங் வந்து பக்காவா அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் இன்னொரு மேடையில பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, திருநெல்வேலிக்கு தனிப்பட்ட வட்டார வழக்குலாம் கிடையாது, அது வந்து சாதி ரீதியான வட்டார வழக்கு தான். அங்க வந்து திருநெல்வேலிக்கான பொதுவான வட்டார வழக்கு எதுவும் கிடையாது சொல்லியிருப்பாங்க. அது 100க்கு 100% உண்மை. இப்போ எங்க ஊர்லயுமே இப்ப நம்ம ராமநாதபுரம் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்லாங்ல பேசுறாங்க அப்படின்னாக்கா, அது வந்து அங்க உள்ள சாதிக்கு சாதி மாறுபடத்தான் செய்யுது. எல்லாரும் ஒரே மாதிரியான ஸ்லாங் பேசலை. இப்ப நீங்க எந்த ஒரு விருதுநகர் எடுத்துக்கிட்டாலும் சரி, தூத்துக்குடி எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கேயுமே சாதிக்கு சாதி வந்து உங்களுக்கு இந்த ஸ்லாங் மாறத்தான் சொல்லி, அது திருநெல்வேலி மட்டும் கிடையாது. இதை வந்து இப்ப சரியா வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. இதை வந்து நிறைய பேர் பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க. இது வந்து பொதுவான ஒரு வட்டார வழக்கு, திருநெல்வேலியில் பேசக்கூடிய வட்டார வழக்கு, ராமநாதபுரத்துல பேசக்கூடிய வட்டார வழக்கு, தூத்துக்குடியில பேசக்கூடிய வட்டார வழக்கு அப்படின்னு பொதுவான கருத்தா வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அது வந்து பொதுவான வட்டார வழக்கு கிடையாது, அது வந்து ஒரு சாதி ரீதியான வட்டார வழக்கு தான் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து என்னைக்கு மாறுறது? 70 வருஷமாச்சு இன்னும் மாறல அப்படின்னாக்கா இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னாக்கா உண்மையிலே வந்து அது நம்ம என் ஜென்ரேஷனை தாண்டி இன்னும் எத்தனை தலைமுறைக்கு இது வந்து தொடரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இது வந்து கூடிய சீக்கிரம் ரொம்ப விரைவான முறையில் இது எல்லாமே மாறணும் அப்படிங்கிறதான் பல பேரோட ஆசையா இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஆவுடையப்பன் அவர்கள் வந்து கேட்டிருப்பாரு. அவர் முக்கியமான கேள்வி என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு சாதிய பத்தின விழிப்புணர்வையோ இல்ல அறிவுரையோ
எப்படி நீங்க வந்து கற்றுக் கொடுப்பீங்க கேட்டிருப்பாரு. இது வந்து இந்த கேள்வி வந்து பலருக்கும் இருக்கும். பொதுவெளியில இந்த மாதிரி கருத்துக்கள் பேசுறவங்க உங்க குழந்தைகிட்ட நீங்க எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பொதுவாகவே வந்து மனிதர்களுக்கு நம்ம 6 அறிவு இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்பட்ட பக்குவம் வந்து அந்தந்த மனிதனுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அப்படி இருக்கும்போது குழந்தைகள் வந்து வளரக்கூடிய பருவத்துல அந்தந்த வயதுக்கு ஏற்ற விஷயங்களை அவர்களே புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிதல்ல ஏதாவது வந்து ஒரு தவறுகள் ஏதாவது நடந்துச்சுனாக்கா அதை வந்து சரியான ஒரு புரிதலாக மாற்றி கொடுக்க வேண்டியதுதான் பெற்றோர்களுடைய கடமை. சோ இதே மாதிரியான ஒரு பதிலை தான் அவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு தெளிவான பதில் தான். ஏன்னா அவங்க வளர வளர அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி இருக்கு, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி பாக்குறாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, இவங்க ஏன் நம்மளை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் போது அதை பத்தின புரிதல் வரும் முதல்ல. அப்புறம் அதை பத்தின கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சரியான பதிலை வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயத்தான் அவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த இன்டர்வியூல நான் பார்த்தேன். அதாவது நான் வந்து இப்ப அவர் சொல்றாரு, இப்ப நான் வந்து என்னுடைய புரிதல்ல நான் வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நான் படிச்சு அந்த படிச்சதுனால இருக்கக்கூடிய அறிவால அந்த அறிவால நான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நான் வளர்ந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நான் வளர்ந்துகிட்டு வர்ற இடங்கள்லயே பாத்தீங்கன்னாக்கா இன்னமும் இதை வந்து சாதி ரீதியா பாக்குற மேல்தட்டு மக்கள்னு சொல்லிக்கிற அவங்க இன்னும் ஏன் அறிவு ரீதியா வளரவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வச்சிருப்பாரு. அது வந்து ஒரு முக்கியமான கேள்விதான். ஏன்னா உண்மையில சொல்ல போனா அவர் வளர்ந்துகிட்டு தான் இருக்காரு. அவரை போன்ற சமுதாயத்துல பிற்படுத்தப்பட்ட ஒரு இடத்துகள்ல இருந்து நிறைய பேர் வளர்ந்து வந்துட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் வளர்றது பிடிக்காம பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. இந்த நாங்கள்லாம் இப்ப மேல்தட்டு மக்கள் ஆதிக்க ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் வந்து இன்னும் அறிவு ரீதியாக வளரவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. சோ இந்த பார்வை தான் வந்து மாரி செல்வராஜா மற்ற இயக்குநர்கள் திறந்து இவரையும் வேறுபடுத்தி காட்டுது நான் நினைக்கிறேன். அதுலயும் குறிப்பா இதே 2024 பாத்தீங்கன்னா நிறைய சாதிய படங்கள்லாம் வந்திருக்கு. சாதி பேர் வச்ச படங்களே வந்திருக்கு. அந்த படம் பேரையோ அந்த இயக்குனர் பேரையோ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இப்ப அவர்கள்லாம் அவருடைய பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க சாதியை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் சொன்ன பதில் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப சாதி பற்றிய பற்றுதல் மிக்க ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர்களுடைய பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு? அது வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து பாக்குற மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அப்புறம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வரவே இல்லை அப்படின்னு நிறைய வந்திருக்கு. இது வரைக்கும் வந்த எல்லா படங்களுமே சாதி படங்கள் தான். நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா மணிரத்னமா இருக்கட்டும், சங்கரா இருக்கட்டும், இல்ல மற்ற இயக்குநர்களா இருக்கட்டும், நிறைய இப்ப பாக்கியராஜா இருக்கட்டும், பாரதிராஜாவா இருக்கட்டும், இது எல்லாமே சாதிய படம் தான். அவங்க எடுத்தது எல்லாமே உள்ள வந்து எல்லா திரைப்படத்திலுமே பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கும், சாதி ரீதியான விஷயங்கள். பலருக்கும் வந்து அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் வந்து அதை ஆழ்ந்து கூர்ந்து கவனிச்சோம்னாக்கா அதை ஈஸியா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இவர் எடுக்கிற படம் தான் சாதி படம். இவர் சாதி படமா ஒண்ணு எடுக்கல, இவர் தன்னுடைய வழிகளை வந்து பதிவு பண்ணக்கூடிய திரைப்படமா எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது போன்ற படங்கள் உலக அளவுல நிறைய படங்கள் வந்து இருக்கு. அதுல வந்து ரியல் லைஃப் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. இந்த மலாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுடைய டாக்குமெண்ட்ரி எல்லாம் உலகத்துல வந்து ரொம்ப பேர் போன ஒரு டாக்குமெண்ட்ரி. அவங்களும் அவங்க பட்ட கஷ்டத்தை தான் சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க பட்ட கஷ்டத்தை சொல்றதுக்கு இங்க அவரவர்கள் பட்ட கஷ்டத்தை துன்பத்தை சொல்றதுக்கு வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்கு. இன்னொரு பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு பண்ணிருப்பாரு. அதாவது சிரிப்பதற்கு தான் கூட்டம் தேவை, அழுகிறதுக்கு தனிமை போயிடும். ஆனா 10 பேர் சேர்ந்து சிரிச்சாலும் அதுக்கு சக்தி கிடையாது. ஆனா ஒருத்தர் தனியா உட்கார்ந்து அழுதான்னாக்கா அதுக்கு பின்னால ஒரு உணர்வு இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு வழி இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு எழுச்சி இருக்கு. இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. சோ அழுகைக்கு தான் மிக முக்கியமான சக்தி உண்டு, சிரிப்புக்கு கிடையாது. சிரிக்கிறதுனால நமக்கு நோயெல்லாம் போகும் சொல்லுவோம். ஆனா ஒருத்தர் தனியா அழுகிறான்னாக்கா அவனுக்கு இருக்கக்கூடிய சக்திங்கிறது வந்து வேற அப்படின்றது ரொம்ப தெளிவாவே பதிவு பண்ணியிருப்பாரு. சோ இது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு சில தொலைநோக்கு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு லிட்ரேச்சர் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் நான் வந்து மாரி செல்வராஜ் அவர்களை பாக்குறேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் கண்டிப்பா எடுப்பாரு. அவருடைய படத்தை எதிர்நோக்கி அவருடைய படத்தை பார்த்து இன்னும் பலரும் பல விஷயத்த பத்தி பேசணும். முதல்ல ஒரு டிஸ்கஷன், ஒரு கலந்துரையாடல் வந்து உருவாகணும் இந்த மாதிரியான ஒரு தலைப்புகளை வச்சு அப்படிங்கிறது தான் அவரு கேட்டிருப்பாரு.
ஸோ நானுமே என்ன ஃபீல் பண்றேன்னாக்கா, கண்டிப்பா வந்து இதை பற்றிய கலந்துரையாடல் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயுமே முதல்ல நடக்கணும். பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை உட்கார வச்சு பேசணும். பள்ளிகள் ஆசிரியர்கள் உட்கார வச்சு பேசணும். பேராசிரியர்களும் அங்கு உள்ள மாணவர்களிடத்திலே சரியான முறைகள்ல வந்து இந்த மாதிரியான கலந்துரையாடலை எடுத்து கொண்டு போகணும். அதுக்கு முதல்ல ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்களுக்கு முதல்ல அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும். அந்த அவேர்னஸ் இல்லாம போய் அவங்களை சேர்க்க முடியாது. இப்ப பெற்றோர்களே ஒரு சாதிய வன்மத்தோட இருக்கிறாங்கன்னாக்கா, அவங்க போய் பிள்ளைகள்கிட்டயோ இல்ல ஆசிரியர்கள் வந்து வன்மத்தோட இருக்கிறாங்கன்னா போய் மாணவர்கள்ட்டையோ சொல்லவே முடியாது. ஸோ கல்லூரிக்கு 2 பேராசிரியர்கள் இருப்பாங்க, பள்ளிகளுக்கு 2 ஆசிரியர்கள் இருப்பாங்க, 100 பெற்றோர்களுக்கு 2 பெற்றோர்கள் இதை பத்தி பேசத்தான் செய்வாங்க. மீதி இருக்கிற அந்த 98% பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு சரியான விஷயத்த வந்து புகட்டணும். மனிதர்கள் மட்டும் கிடையாது, அனைத்து உயிர்களும் சமம் தான் நம்மளுடைய தமிழே சொல்லுது. அப்படி இருக்க பட்சத்துல இது போன்ற படங்களை வந்து கண்டிப்பா எல்லாரையுமே குடும்பத்தோட போய் பார்க்கணும் முதல்ல. ஸோ அப்பதான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறத தாண்டி இந்த உலகத்துல நம்மளை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்மளுக்கு பக்கத்து ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு பக்கத்து தெருவுல நடந்துருக்கு, பக்கத்து வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது முதல்ல தெரியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அப்புறம் வந்து திரைப்படத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் வந்து நம்முடைய இந்திய சினிமாவிலேயே வந்து 1950க்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்ம பேசணுங்களா. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னாக்கா ஹீரோயிசமா தான் இருக்கும். அதாவது ஒரு கதாநாயகனை சுற்றி பின்னப்பட்ட வலையாகத்தான் வந்து ஒரு திரைக்கதை வந்து அமைந்திருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னாக்கா சமீப காலத்துல கதைக்கான கதாநாயகர்களை தேடக்கூடிய முயற்சிகள்ல நிறைய பேர் இறங்கிட்டாங்க. அதுல மிக முக்கியமான இயக்குநர்கள்ல மாரி செல்வராஜ் இந்த மாதிரி இயக்குநர்கள்லாம் ரொம்ப ஒரு நல்ல இடத்துல ராம், இன்னும் நிறைய இயக்குநர்கள் வந்து புது புது இயக்குநர்கள்லாம் வந்து இதே என்ன சொல்றது, இந்த மாதிரியான ஒரு திரைப்படங்களை எடுக்க முன்வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. என்ன ரீசன்னாக்கா எல்லாருமே வந்து இப்போ பாருங்க, இப்போ நீங்க இப்போ சில படம் பேரை வந்து நம்ம சொல்லித்தாக வேண்டியது இருக்கு. இப்போ சின்ன கவுண்டர், நாட்டாம, இல்ல தேவர் மகன், இது போன்ற திரைப்படங்கள் எல்லாம் எடுக்கும் போதும் இவங்கெல்லாம் வந்து பார்த்து கைதட்டி நாங்களும் அதை வந்து மேன்மைப்படுத்திருக்கோம் தான் சொல்றாங்க. நாங்களும் அதை வந்து கொண்டாடிருக்கோம், அந்த திரைப்படங்களையும் கொண்டாடிருக்கோம். ஆனா நாங்க திரைப்படம் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை எடுக்கும் போது வந்து அவங்களெல்லாம் வந்து கொண்டாடணும் அப்படின்லாம் நாங்க கேட்கவே இல்லை. ஆனா அதை பத்தி விமர்சனங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கேவலமா வைக்கிறாங்க. அப்ப வந்து அவர்களுக்கு தான் வந்து இந்த அறிவு போதாமை நிறைய இருக்கு அப்படிங்கிறத தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அது மாதிரி இல்லாம ஒரு திரைப்படத்தை திரைப்படமா பார்க்கணும், ஒரு கலையை கலையா பார்க்கணும். இது மாதிரி ஒரு சாதிய வன்மத்தோட இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கும், முதல்ல எப்படி வந்து ஒரு பொது மனப்பான்மை இருக்கும் அப்படின்றதே முதல்ல ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இவர்கள்லாம் பெருசா வந்து வாசிக்க மாட்டாங்க. இவங்க வாசிச்சாலும் எதை தேர்ந்தெடுத்து வாசிப்பாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ இவர்கள் சாதி பெருமையை பேசக்கூடிய விஷயத்தான் தேர்ந்தெடுத்து வாசிப்பாங்க. அப்படி இல்லைன்னாங்க இவங்களுக்குலாம் வாசிக்கிற பழக்கமே இருக்காது. ஏன்னா அப்படி வாசிச்சா கூட 1-2 இடத்துல வந்து அவங்க ஆட்களே வந்து அவங்க ஆட்களை பத்தி தப்பாவெல்லாம் சொல்லியிருக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தப்பானாக்க இந்த சென்ஸ் என்ன சொல்றது, நீங்க செய்யலாம் தப்புடா அப்படின்னு சொல்றதுக்குலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி சொன்னாலும் அந்த குரூப்ல திருந்த குரூப்பா இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தை பத்தியோ இல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை வந்து இவங்களால ஏத்துக்கிற முடியாது. இவங்களுக்கே வந்து என்ன தாட் ப்ராசஸ் மைண்ட்ல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இவன் ஒருவேளை நம்மளைத்தான் சொல்றானோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். காரணம் என்னன்னாக்கா அப்படித்தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் வரும். இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான கதாபாத்திரம் திவ்யா துரைசுவாமி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவர்கள் வந்து திரைப்படத்தை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரத்தமும் சதையுமாக என்னுடைய கடந்த திரைப்படம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்து இந்த வாழை தாரையெல்லாம் தூக்கி பழக்கமில்லாத பட்சத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு சில உடற்பயிற்சி வந்து சரியாக சொல்லியிருந்ததா சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஜிம்மில் வந்து டெய்லி 3 கிலோ தம்பிள்ஸ், இல்லை 4 கிலோ தம்பிள்ஸ், 5 கிலோ தம்பிள்ஸ் குத்திட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டை ஏற்றி நான் ஜிம்லேயே நடந்துட்டு தலையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். பட் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் ஷூட்டிங்க்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எனக்கு வந்து இந்த மாதிரி தலையில் வந்து வாழைத்தாரை தூக்கி வச்சு நடக்கணும் ரொம்ப தூரம். இந்த படம் முழுக்கவே இந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. முதல்ல ஒரு ஆரம்பத்தில் 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சும்மா வந்து இருக்கிறதே கம்மியான வெயிட்டாக தூக்கி வைங்க அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. நானும் கம்மியான வெயிட்டாக தான் தூக்கி போட்டேன். அப்புறம் உண்மையிலேயே வந்து இந்த கதையோட போக்கு எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த
அந்த ஊர்ல உள்ள மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு வந்து என் மனசாட்சிக்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டை தூக்கினாக்கா நமக்கு வந்து இந்த படத்தோட தன்மையை வாங்க முடியாது, உள்வாங்க முடியாது. அப்படின்றதுனாலயே நான் வந்து இருக்கிறதே கனமான வாழத்தாறுகளை வந்து தூக்கி நடக்க வந்து ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அந்த உண்மையான வழி என்னன்னு தெரியணும். அப்பதான் இந்த திரைப்படம் வந்து இந்த கதை வந்து இந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த கதைக்கும் என்ன தொடர்புன்னு தெரியும். ஸோ இந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த கதைக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரிஞ்சாதான் என்னுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்த திரைப்படத்துக்காக நான் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால நானே மாறிட்டேன். ஏன்னா என் மனசாட்சி அதை கேட்கல. உண்மையான மக்கள் வந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையை படமாக்கும் போது அதுல வந்து நம்ம என்ன நடிக்க போறோம், நம்ம வந்து உண்மையாவே அந்த திரைப்படத்துல வாழணும் அப்படின்றதுனாலதான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இந்த திரைப்படம் வந்து என்னுடைய வாழ்நாள்ல ரொம்ப மிக முக்கியமான திரைப்படமா இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த இந்த பன்றி வளர்ப்பதை பத்தி வந்து சின்ன வயசுலேயே அவர் வீட்டில் வந்து பன்றி வளர்த்ததாகவும் அவருடைய சித்தப்பா பெரியப்பாலாம் வந்து அதை கேவலமாக பேசுனதாகவும் பார்த்ததாகவும் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் ஒன்றும் பெரிய இழிவுலாம் கிடையாது. அதுவும் மற்ற உயிரினங்கள் போல அதுவும் ஒரு உயிரினம் தான். உங்களுக்கு எப்படி நாய் பூனை இதெல்லாம் பிடிச்சிருக்கோ இல்லை அதை வளர்க்குறீங்களோ அது மாதிரி எனக்கு பன்றி பிடிச்சிருக்கு, அதை வளர்க்குறேன். நீங்கள் வந்து இது இது இதுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்க கொடுத்து இதை நீங்க ஒதுக்குறதுனாலயே எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்றதான் சொல்லியிருப்பாரு. உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் பார்வையும் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு சிந்தனையும் பார்வை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சும்மா பேருக்கு வந்து தமிழன்னாக்கா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் வந்து காக்கணும் பார்க்கணும் ஒன்னா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உயிரினங்களை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது ஒதுக்குறதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதே தமிழ் மக்கள் தான் பண்றாங்க. சும்மா வந்து பேருக்கும் மேடைகள்லையும் தமிழன் யாரு, தமிழன தலைவன் வந்து சொல்லு அப்படின்னா பில்டப்லாம் கொடுத்துட்டு கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்களையும் ஒரு சில மனிதர்களையுமே வந்து ஒதுக்கி வச்சு பார்க்குற சூழல் தான் இங்கே நிரசமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு பார்வையும் சிந்தனையும் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். மூணாவதா இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த விஷயத்தை பத்தி நானுமே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பத்தி யோசிச்சிருக்கேன். திரைப்பட துறைக்குள்ள வந்து நான் கல்லூரி முடிச்சு போன சமயத்திலேயே கூட இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி நானும் சிந்திச்சிருக்கேன். முக்கியம் அந்த புனிதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாத்தையுமே புனிதப்படுத்துறது. அதாவது எப்படின்னாக்கா படிப்பு அப்படின்னாக்கா அது வந்து சரஸ்வதிங்கிறது ஒரு கடவுள் சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டான பேர்லாம் தெரியல, சரஸ்வதி சொல்றது. அப்புறம் வந்து நம்ம ஒர்க் ஷாப் வச்சிருந்தோம்னா உடனே ஆயுத பூச்சின்னு கொண்டாடி அதையும் சாமியாக்குறது, செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறது, படிப்பும் தெய்வம்ங்கிறது, உலகத்துல உள்ள எல்லாமே தெய்வம்ங்கிறது. இந்த இந்த புனிதப்படுத்துதல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த புனிதப்படுத்துதல் தான் மிகப்பெரிய வந்து வேற்றுமைப்படுத்துறதுக்கான முக்கியமான விஷயம். ஸோ எல்லாத்தையுமே சாமி ஆக்கிட்டா அப்ப அந்த சாமிக்கும் உனக்கும் வந்து நான் தான் வந்து நடுவில் நின்று செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. ஸோ இந்த எல்லாத்தையுமே புனிதப்படுத்துறதுக்கு உண்டான காரணமே என்னன்னாக்கா, நீ வந்து செய்யறது எல்லாமே புனிதம், எல்லாமே சாமியால தான் கிடைச்சது. ஆனா நீ போய் நேரடியா சாமி கிட்ட கேட்க முடியாது. அந்த சாமி கிட்ட நான் தான் கேட்பேன், நீ வந்து எனக்கு நீ கொடுக்கணும், எனக்கு நீ கீழே இருக்கணும் அப்படிங்கிறதாங்க இந்த புனிதப்படுத்துதலோட உண்மையான அர்த்தங்க. ஸோ இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வீடு, அதாவது நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடை வந்து உடனே வந்து சாமியாரை கூப்பிட்டு அதை பிரதிஷ்டை பண்றது. இப்போ நான் கிறிஸ்டியன்லையுமே எங்க வீடுகளையும் பார்த்தீங்கன்னாக்கா உடனே பாஸ்டர் கூப்பிட்டு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறது, இறந்தாங்கனாக்கா ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறது. நம்முடைய சொந்த பந்தங்கள் சொந்தக்காரவங்க உண்மையிலேயே நம்ம மேல பாசம் இருக்கிற நம்ம குடும்பத்தை சார்ந்த முதியவர்களா இருப்பாங்க, அவங்களையும் கூட கண்டுக்கிறாம இந்த சின்ன பசங்களா இருப்பாங்க, ஒரு 35-30 வயசு தான் இருக்கும், பாஸ்டரா இருப்பாங்க, படிச்சுட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்குள்ள விட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லாத்துக்கும் முன்னாடி சாப்பாடை போட்டு அப்புறம் கையில காசையும் கொடுத்து அவங்களுக்கு பணிவிட பண்ணி அனுப்பி வைக்கிறதுலாம் ரொம்ப குறியா இருப்பாங்க. வீட்டுல உள்ள மற்ற சொந்த பந்தங்கள்லாம் பதிலாக மதிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வீடு குடிக்கிறதா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், இல்ல கர்மாதியா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை கொண்டு வந்து திணிக்கிறதுல இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அதுவே வந்து மிக தவறான ஒரு பார்வையத்தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி எல்லாத்தையுமே புனிதமாக்கி நீ எல்லாமே கடவுளானதான் உனக்கு கிடைச்சிச்சு, நீ எல்லாம் எதுக்குமே கடவுள் எல்லாத்துக்குமே கடவுள்கிட்ட தான் போய் நிக்கணும். அப்படி நீ கடவுள்கிட்ட போய் நின்னேனாக்கா நீ கடவுள்கிட்ட கேட்க முடியாது, நீ எனக்கு கொடுக்கணும், நான் தான் போய் கடவுள்கிட்ட கேட்பேன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொண்டு வந்து முடியுது. இது வந்து கிறிஸ்டியன்ல மட்டும் கிடையாது, இந்துக்கள்ல மட்டும் கிடையாது, முஸ்லீம்ல மட்டும் கிடையாது,
எல்லா மதங்கள்லையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. முதல்ல இந்த மத போதனையாளர்களை வந்து வீட்டுக்குள்ள செய்யக்கூடாது, கோயிலோட நிப்பாட்டி வச்சிடணும். என்னை கேட்டா நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்மளால முடிஞ்சதை கோயில் காணிக்கையா போடுறத விட கோயில் வாசல் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம. ஸோ அதைத்தான் வந்து நானுமே இப்போ இந்த வீடியோல விசேஷம் கடைசியா நான் வந்து என்னுடைய பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் வச்சேன், அதுக்கெல்லாம் யாருமே கொடுக்கல. ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வந்து முக்கியமா இந்த கோயில் சம்பந்தப்பட்ட பாதிரியார்களோ இல்லை பூசாரிகளையோ கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நிப்பாட்டினாங்களோ அன்னைக்கு தான் முதல் வேற்றுமையே வந்து வீடுகள்லயே குறையும் நான் நினைக்கிறேன். ஸோ முக்கியமா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த புனிதம்ங்கிறது, அப்புறம் ஒரு மேடையில வந்து ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருப்பாரு, நீ எதெல்லாம் புனிதம்னு சொல்றையோ அதெல்லாம் நான் உடப்பேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு இருப்பாரு. ஸோ முதல்ல அந்த புனிதங்கிற வார்த்தையே இந்த அகரல் தூக்கணும். அவர் சொல்றதுக்காக சொல்ல வரல, நானே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே வந்து இதெல்லாம் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய கருத்துக்களையும் இப்போ உள்ள வாழ்வியலில் இப்போ நானுமே வந்து திரைப்படம் எடுத்தா சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து மாரி செல்வராஜ் அவர்களும் இப்பொழுது வந்து நிறைய பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இளைய தலைமுறையினர்லாம் உள்ள வந்து இது மாதிரியான படங்கள்லாம் இன்னும் நிறைய வரத்தான் போகுது நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த சூழல் தான் வந்து ஆரோக்கியமான ஒரு சூழலா இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல திரைப்படம் வந்து திரையரங்குல ஓடும் போதே மக்கள் அனைவரும் போய் அந்த திரைப்படத்தை பாருங்க, குடும்பத்தோடு போய் பாருங்க. உண்மையிலேயே வந்து பார்க்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இது வந்து அவங்களுடைய ஆழ்மனதோட கனெக்ட் ஆகும் நிச்சயமா. ஸோ எல்லாருமே வாழ்க்கையில வந்து இப்படிப்பட்ட வழியை நம்ம பார்க்காட்டினா கூட வேற மாதிரியான வேதனைகளையோ வழிகளையோ வந்து ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகப்படுத்தும். அந்த ஞாபகப்படுத்துற விஷயம் வந்து மேலும் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு புதிய சக்தியா தான் மாறும். அது வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களை வந்து அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இது மாதிரி நல்ல திரைப்படங்கள் வந்து இன்னும் தமிழ் சினிமாவில் நிறையா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கிராஃப்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்க. இது போல பல இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.